ஆல் வெல்கம் டு திஸ் சேனல் ஜாலி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட நேம் மிஸ் கேப்டன். இது ஒரு ஷார்ட் சைனீஸ் ட்ராமா. இந்த ட்ராமாவோட ஹீரோ நேம் லியூ ஜிங்ஷி, ஹீரோயின் நேம் ஜோங் தஹாய். சின்ன வயசுலேருந்து ஹீரோயினுக்கு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அப்பாவோட கனவு அதுதான். அவள் பிளேயர் ஆகணும்னு ஆசையிலே சின்ன வயசுலேருந்து அவள் பாயாகவே வளர்ந்துருப்பா. டாம் பாய் மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாகவே பாய்ஸ் எப்படிலாம் இருப்பாங்களோ அப்படிலாம் வாழ்ந்துட்டு வந்திருப்பான். தன்னை ஒரு பாய்னு நினச்சிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட அவள் ஒரு கேர்ள் தான் எப்படி புரிய வைக்க போகிறாங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். கதை எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். ட்ராமா ஸ்டார்ட் ஆனதுமே அவங்க கேம்பஸில் நடந்துட்டு இருக்க பாஸ்கெட் பால் மேட்சை தான் காட்டுவாங்க. அதில் 2 டீம் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு டீம் தாஹாயோட டீம், அவன் டீம் நேம் டிடி, ஆப்போனன்ட் டீம் நேம் எம்டியூ. பயங்கரமாக விளையாண்டுட்டே மாறி மாறி கோல் போட்டுகிட்டே இருப்பாங்க. போகிற போக்கில் எம்டியூ டீம் தான் வின் ஆக போகிற மாதிரி இருக்கும். கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கவங்க கூட டி டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நடக்கிற மேட்சை பார்த்து அவனோட மேலே உள்ள ஷர்ட்டை கழட்டுவான். பார்த்தா எம்டியூ டீமோட ஷர்ட் இருக்கும். யார் சாம்பியன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணுங்கிற முடிவோடய உட்காந்துருப்பான். இந்தளவுக்கு அவங்களோட கேம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடும். வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சுற்றி இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி ஃபியூ செகண்ட்ஸில் தாஹாய் கையில் பால் கிடைக்கும். அவன் கோல் போட்டால் வின்னு, இல்லைன்னா கேமை லூஸ் பண்ண வேண்டியது தான். எல்லாருமே தாஹாயே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கோலையும் போட்டுருவான். ஹீரோ இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் தாஹாயோட டீம்மேட்ஸ்க்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். சுற்றி இருக்கிற க்ரௌட் கூட ஃபுல்லாக தாஹாய் தாஹாயின்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கமெண்ட்ரி கொடுக்குறவன் திரும்பியும் அவனோட ஷர்ட்டை மாற்றிட்டு பழையபடி டிடி டீமுக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இந்த மேட்ச் எதுக்கு தாஹாய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா இதான் சாம்பியன்ஷிப் மேட்ச். இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி அவங்க அப்பாவோட ட்ரீமும் அவனோட ட்ரீமும் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணுங்கிறது தான். அப்படியே தாஹாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டே தாஹாயை புகழ்ந்து தள்ளுவாங்க. எனக்கு தெரியும்டா, அவன் ஸ்கோர் பண்ணிடுவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா சொல்லிட்டு இருப்பாங்க. தாஹாயும் உள்ளே வந்ததுமே எல்லாரையும் கை நீட்டே சொல்லிட்டு, நம்ம இந்த கேமில் கண்டிப்பாக வின் பண்ணி சாம்பியன்ஷிப் நமக்கு தாண்டா கிடைக்கணும், அவங்க தோற்று போகணும்னு கையை ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீமில் இருக்க ஒரு குண்டு பையா, கேப்டன் இந்த ஸ்லோகன் கேவலமாக இருக்குது, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவான். தாஹாய் நல்லா யோசிச்சு பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு பழைய ஸ்லோகனே பரவாயில்லன்னு அந்த குண்டு பையை பார்த்துட்டு இருப்பான். இப்போ எல்லாரும் ஸ்லோகன் சொல்லி முடிச்சதுமே தனித்தனியாக போயிடுவாங்க. இவங்க சொல்கிறது பண்ணுறதெல்லாம் பார்த்து குண்டு போயிடும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு சொல்லிட்டே போயிடுவான். அவன் வாய் வச்சதோ என்னவோ தாஹாய் அவனோட ஷூலேஸை கட்டிகிட்டு இருப்பான். யாரோ தாஹாய்னு கூப்பிட்டுட்டே பாஸ்கெட் பாலை மண்டையிலே போட்டுருவாங்க. பால் மண்டையில் விழுந்ததில் அவனுக்கு தலைலாம் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும். அவனும் தலையாட்டி பார்ப்பான், கண்ணை கசக்கி பார்ப்பான். எதுவுமே கிளியராக தெரியாது. குண்டு போய் திரும்பியும் வந்து, கேப்டன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்பான். தாஹாயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் குளிச்சுட்டு வரேன்னு போயிடுவான். அவன் டீம்மேட்ஸும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. குளிக்கும்போது கூட அவனை சுற்றி நடக்கிறதுலாம் ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கும். லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகும், கண்ணு வேற ஒழுங்காக தெரியாது, கூசும். இவனும் குளிச்சுலாம் முடிச்சுட்டு வெளியே வருவான். இவன் வெளியே வந்ததுமே இவனை பார்க்குற டீம்மேட்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான், அது வாயிலேருந்து கொட்டவே ஆரம்பிச்சிடும். குண்டு போய் ட்ரெஸ்ஸு போடாமல் இருப்பான். அவன் மேலெல்லாம் கையை வச்சு மறைச்சிப்பான். மிச்சம் 2 பேரும் பாலை கயிறை வச்சுட்டே கதை பேசிகிட்டு இருப்பாங்க. தாஹாயை பார்த்த ஷாக்கில் கையில் இருந்த பாலை கீழே விட்டுருவாங்க. அது கரெக்டாக தாஹாய் கால்கிட்ட போய் நிற்கும். கீழே கிடக்கிற பாலை எடுக்கும்போது பின்னாடி காட்டினா அப்படி கேர்ளோட ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும். தலையில் முடி கூட நிறைய வளர்ந்துருக்கும். ட்ரௌசர் போட்டு வெறும் டவலோடு நின்றுட்டு இருப்பான். அவளை பார்த்த 2 டீம்மேட்ஸும் இதுதான் சொர்க்கத்தையே பார்க்குறதாடான்னு கேட்பான். இன்னொருத்தனும் ஆமாடா அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். தாஹாய்க்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. டேய், கொடுத்த டைம் முடிய போகுது, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போதே அவனோட வாய்ஸ் கேர்ள் வாய்ஸ் மாதிரியே அவனுக்கு கேட்கும். நம்ம தொண்டைக்கு என்னாச்சு, நம்ம தொண்டையில் ஏதோ பிரச்சனையான்னு பேசி பார்ப்பான். பார்த்துட்டே சைடில் திரும்பினா அங்கே ஒரு மிரர் இருக்கும். மிரரில் அவனை பார்த்து அவனே ஷாக் ஆகிடுவான். அதுக்குள்ளே இவன் பண்ணுறதை அப்படியே அந்த மிரரில் உள்ளதும் பண்ணும். இவனும் தலையை தொட்டு பார்ப்பான். இது நானே இல்லை, எனக்கு என்னாச்சு என்ன நடந்துட்டுருக்குன்னு குண்டு பாயிட்ட கேட்பான். அவனும் ப்ளீஸ் என் பக்கத்தில் வராத, கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு சொல்லுவான். டேய் பாருடா, நான் தான்டா தாஹாய், நான் தாஹாய் தான், என்னைய பாரு நல்லா பாரு, நான் தாஹாய் தான் சொல்லிட்டு இருப்பான். குண்டு பையனும் பயந்து என்னைய மன்னிச்சுட்டு, என்னால் பார்க்க முடியாது, பார்த்தா எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும்னு தெரியாமல் தாஹாயோட டவலை பிடிச்சி இழுத்துருவான். தாஹாய் இப்போ ஒரு கேர்ளாக மாறினதுனால டவலே இல்லாமல் அவளால் நிற்க முடியாது. அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். ஜிங்ஷி உள்ளே வந்ததுமே ஒரு ஷர்ட்டை போட்டு தாஹாயோட மானத்தை காப்பாற்றிடுவான். ஃபஸ்ட் டைமாக தாஹாய் இப்படி ஒரு போஸ்டரில் ஒரு பையனை க்ளோஸ்அப்பில் பார்த்ததில் பயங்கரமாக ஷாக் ஆகி மெய் மறந்தே போயிடுவான். ஜிங்ஷி ஷர்ட்டை போட்டதுமே கிளம்பிடுவான். அவன் பின்னாடியே தாஹாயும் ஜிங்ஷின்னு கூப்பிட்டு ஓடிட்டு இருப்பான். அவன் நிற்கவே மாட்டான்.
ஜிங்ஷி கொஞ்சம் ஸ்லோவாக போ, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க, என்னால் வர முடியல, கொஞ்சம் நில்லுன்னு சொல்லுவாள். ஜிங்ஷி நின்னதுமே அவன் முன்னாடி ஓடி போய் நின்று ஜிங்ஷி நான் தாஹாய்னு சொல்லுவான். ஆனால் அவன் டவுட்டாகவே பார்த்துட்ருப்பான். நான் எப்படி இவனை நம்ப வைக்கிறது, ஏதாவது பழசை பண்ணி தான் நம்ப வைக்கணும்னு அவன் கையை பிடிச்சி எப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பிளை பண்ணி காட்டுவான். ஆனால் ஜிங்ஷி ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நின்றுட்டுருப்பான். ஓ, இவனுக்கு ஞாபகம் இல்லை போல, அப்போ வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பழசை யோசிச்சு பாப்பா. எப்போவுமே மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது வின் பண்ணிட்டா 2 பேரும் எகிரி குதிச்சு இடிச்சுப்பாங்க. அதே பண்ணலான்னு இப்போவும் எகிரி எகிரி குதிப்பா. அவனும் எதுக்கு இப்போ இவ லூஸ் மாதிரி குதிச்சிட்டு இருக்கான்னு தலையை பிடிச்சி நிப்பாட்டிடுவான். தாஹாய்க்கு செகண்ட் டைம் அவளோட ஹார்ட் பீட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிடும். ஜிங்ஷியும் தாஹாய் பக்கத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த ஒரு நிமிஷம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாது. அவன் போன அப்புறம் தான் தாஹாய் நிதானத்துக்கே வருவான். திரும்பி ஜிங்ஷி ஜிங்ஷின்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. அவன் அவளை கண்டுக்க கூட மாட்டான், அப்படியே போயிடுவான். இந்த ஜிங்ஷி இருக்கானே, சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன யாருன்னு கூட தெரியலையா. அவன் ஹேண்ட்ஸமாக இருப்பான், ஆனால் எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் போகவே மாட்டான். எப்பவும் போல் ஊர்றனே மூஞ்ச வச்சுட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ளே ஜிங்ஷி முன்னாடி நடந்து போயிட்டு அந்த ஷர்ட்டை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவான். இப்போ ஜிங்ஷி மனசுக்குள்ளே நினைப்பான், ப்ரொஃபஸரோட திருப்பி நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் தான் கடைசி வரை ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டே போவான். தாஹாய் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே ஃப்ளர்ட் பண்ணிப்பேன். இல்லை இல்லை இல்லை, நான் முதல்ல பாயை மாறணும். காலையில் நான் போய் குளித்ததுனால தான் பொண்ணாக மாறினேன். இப்போ திரும்பியும் ஜிம்முக்குள்ளே போய் அதே ரூமில் குளித்தேன்னா திரும்பியும் நான் பாயாக மாறிடுவேன். ட்ராமாலெல்லாம் ஜென்ரலாக இப்படி தான் நடக்குது. ஆனால் அதுக்கு இன்றைக்கி நைட்டு யாருக்குமே தெரியாமல் ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பான். அவன் நினச்ச மாதிரியே அன்றைக்கி நைட்டு யூனிவர்சிட்டி ஜிம்முக்கும் வருவான். நைட்டாகி ஜிம்மில் உள்ள லைட்லாம் ஆன்லேயே இருக்கும். இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இன்னும் யாரும் ஜிம்மில் இருக்கான்னு எட்டி பாப்பா. பார்த்தா அவளோட டீம்மேட்ஸ் 4 பேர் தான் இருப்பாங்க. தாஹாயும் பரவாயில்ல, நான் இல்லைனா கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்க நல்ல பிளேயர்ஸ் தான் சிரிச்சிட்ருப்பா. அதுக்குள்ளே அவங்க பண்ணுறதெல்லாம் உத்து பார்த்தா 2 பேரும் நின்று ஏதோ சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஒருத்த காயெல்லாம் கடலையாவது துணியை போடலான்னு எல்லா துணியும் எடுத்துகிட்ருப்பான். இன்னொருத்த பாலெல்லாம் பொறுக்கி அதில் உள்ள குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்ருப்பான். இவங்களெல்லாம் பார்த்து தாஹாய் ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகிடுவான். ஹே காய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க முன்னாடியே போய் நின்றுவான். இப்போ தான் தாஹாய் கேர்ளாக மாறிட்டாளே, அவளை பார்த்ததுமே ஹே பியூட்டின்னு இன்னொரு குண்டு போய் கையை கொடுப்பான். தாஹாய் அவனோட கையை தட்டி விட்டு எதுக்கு டீமை கலைக்க போறீங்கன்னு கேட்பான். ஆமாம், நாங்கள் தான் கேமை லூஸ் பண்ணிட்டோம்ல, இன்னும் எதுக்கு நாங்கள் டீமாக ஒன்றா இருக்கணும்னு கேட்பான். தாஹாயும் கேமை தானே லூஸ் பண்ணிங்க, கேமை விட்டு வெளியே ஒன்று போலியே, நெக்ஸ்ட் கேமில் எப்படினாலும் வின் பண்ணிடலான்னு சொல்லுவான். இன்னொரு குண்டு பையனும் ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் சொல்லுவான். ஆனால் பக்கத்தில் இருக்க இன்னொரு டீம்மேட்டும் என்ன ஆமாம், எங்கள் கேப்டன் போயிட்டான், எப்படி எங்களால் கண்டினியூ பண்ண முடியும்னு கேட்பான். ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு குண்டு பையா நான் என்ன சொன்னேன், அப்போவே ஸ்லோகன் தப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், வாங்க போகலான்னு கிளம்பிடுவாங்க. தாஹாய் எல்லாரும் பிரிஞ்சு போகிறத பார்த்து நீங்கள் போகக்கூடாது, இந்த டீமை டிஸ்பேண்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவான். இவன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறத பார்த்து ஆமாம் உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நாங்கள் என்ன ஆனால் உனக்கு என்ன, எதுக்கு நீ வியர்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு கேட்பான். தாஹாயும் நான் தான் தாஹாய்னு சொல்ல வருவான். அதுக்குள்ளே இவங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நான் அவங்க டீமோட புது மேனேஜர்னு சொல்லுவான். என்னது மேனேஜரான்னு எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் தாஹாய் அவங்க 4 பேரையும் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுடுவா. அவள் பிடிச்சி உட்கார வச்சிருக்கான்னு ஒரு டீம்மேட்டும் சீக்கிரம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சீக்கிரம் சொல்லுன்னு கெத்தா உட்காரன்னு காலை மேலே போட்டுலாம் உட்காந்துப்பாங்க. தாஹாயும் நீங்கள் நேற்று ஒரு கேமை லூஸ் பண்ணிட்டீங்க, ஆனாலும் லாஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் இந்த டீமுக்கு நான் மேனேஜராக இருந்து இந்த டீமை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள். அவள் சொன்ன இந்த டயலாகை கேட்டு 2 பேர் எந்திரிச்சு போகவே போவாங்க. அவள் உடனே கையில் மணியை எடுத்துட்டு யாரெல்லாம் டீம்லேயே இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கும்னு சொல்லுவாள். சொன்னதுமே ஓடி போகிற 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஹே நீ கூட எக்ஸசைஸ் தான் பண்ணுறியான்னு இன்னொருத்தனை மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. தாஹாயும் அவளோட டீம்மேட்ஸ்கிட்ட கேம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் எல்லோரும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது கேமுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல பிளேயராக எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லுவாள். எல்லாருமே இவ என்னடா சொல்கிறான்னு பார்ப்பாங்க. அதாவது தாஹாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல பிளேயரை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லுவாள். எல்லாரும் அவள் கையில் உள்ள மணிக்காக சரி சரின்னு தலையாட்டிட்டு அவளை மேனேஜராகவும் ஏற்றுப்பாங்க. அவள் கையில் உள்ள மணியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற அந்த பிளேயரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. என் மைண்டில் ஒருத்தன் இருக்கான், நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லுவாள். ஆனால் மணியை வாங்கிட்டு குண்டு போயணும், நான் ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், நம்ம கேமில் வின் பண்ணுறோமோ லூஸ் பண்ணுறோமோ, ஆனால் அந்த மணி எனக்கு தான்ப்பா, திருப்பி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். தாஹா இப்போ நேராக ஹீரோ பக்கம் தான் போயிட்டுருப்பான்.
ஏன்னா ஹீரோக்கு நல்ல பாஸ்கெட் பால் விளையாட தெரியும். போகிற வழியிலேயே எனக்கு ஜிங்ஷியை தெரிஞ்ச வர அவன் ஒன்று படிச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா படிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ அவள் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான். நேராக லேபுக்கு போவாள். ஜிங்ஷி லேபில் தான் உட்காந்து ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். டோரை ஓப்பன் பண்ணிட்டே ஹே ஜிங்ஷின்னு சொல்லுவா. அவன் பார்க்குற பார்வையிலே தாஹாய்க்கு நல்லா புரிஞ்சிடும் நம்ம வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. உள்ளே வந்ததுமே சிரித்து சிரித்து பார்ப்பா. ஆனால் அவன் அது எதையுமே கண்டுக்காம அவனோட வேலையவே பார்த்துட்டு இருப்பான். தாஹாய் பக்கத்தில் உட்காந்து அவனை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணிட்டு நல்ல காமாக ப்ரீத் பண்ணுற. கையில் ஃபிங்கர்ஸ் கூட அவ்வளோ நீளமாக இருக்குது. இப்படி ஒரு பாடி வச்சுட்டு நீ பாஸ்கெட் பால் விளையாடலன்னா அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லுவான். அவன் என்ன தான் பேசினாலும் அதை எதையுமே கண்டுக்காத மாதிரி எந்திரிச்சு போயிடுவான். அவன் போய் நின்னதும் கீழேருந்து மேலே வரைக்கும் அவனை பாப்பா. பாரு உன்னோட கால் எவ்வளோ நீளமாக இருக்குது, என்ன வேஸ்ட்டு. இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாமல் இப்போ உனக்கு என்ன தான் வேணும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு ஜிங்ஷி கேட்பான். தாஹா எப்பவும் போல சிரிச்சுட்டே நானா, எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஆனாலும் எனக்கு ஒன்று வேணும், நீ என்னோட பாஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்பா. ஜிங்ஷி ஒரே வார்த்தையா முடியாதுன்னு சொல்லிடுவான். ஏன் நீ தான் பாஸ்கெட் பால் செம்மையாக விளையாடுவலன்னு கேட்பா. ஜிங்ஷியும் உனக்கு எப்படி நான் பாஸ்கெட் பால் விளையாடுவேன்னு தெரியும்னு கேட்பான். ஆக்சுவலாக தாஹாய் பாயாக இருந்தப்போ ஜிங்ஷியும் தாஹாயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது தாஹாய் பொண்ணாக மாறினதுனால அவனுக்கு அவள் யாருனே தெரியாது. தாஹாயும் சமாளிக்கிறேன்னு எனக்கு நான் தான் உன்னோட பெரிய ஃபேன் ஆச்சே, நீ பாஸ்கெட் பால் விளையாடுற எல்லா மேட்சையும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவா. சரி இப்போ அதனால் என்னன்னு ஜிங்ஷி கேட்பான். இவன்கிட்ட இப்படியே பேசிகிட்டு இருந்தா வேலைக்காகாதான் தாஹாயோ, நீ மட்டும் என்னோட டீமில் ஜாயின் பண்ணல அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கீழே தள்ளிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருப்பான். ஆனால் ஜிங்ஷி தாஹாய் கத்துனா என்ன கத்திட்டு போட்டுன்னு அவள் பக்கத்துலேயே போயிட்டு இருப்பான். ஜிங்ஷி பக்கத்தில் வரதை பார்த்து தாஹாய் பயந்து நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு பக்கத்துலேயே வரேன்னு கேட்பா. ஆனால் ஜிங்ஷி தாஹாய் ஃபேஸ் கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய ட்ராமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. சர்ஜரி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க கையை ஆப்ரேஷன் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவன் கையை வச்சு மூடியை தள்ளி விடுவான். இந்த பையனும் இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸாக வந்து அவளை டச் பண்ணதில்லை. அதுவும் அவள் கேர்ளாக மாறினப்புறம் ஒரு பையன் பக்கத்தில் வந்து இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்கும் அவளுக்கு. அவள் ஹார்ட் பீட்டில் திரும்பி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் டாக்டரை போய் பார்க்கணும், என்னால் தான் இன்னும் பையனாக மாற முடியலையே, என்னோட பெரிய ப்ராப்ளமே அதுதான் நினைப்பா. தாஹா இவளோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடி நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுவாள். உள்ளே போனதுமே 2 நர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் இவளோட ப்ராப்ளமை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். நான் சொல்ல போகிறத கேட்டால் உங்களுக்குலாம் சிரிப்பாக தான் வரும், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் ரொம்ப பாவமான நிலமையில இருக்கேன்னு ஒரு நர்ஸை போய் ஹக் பண்ணிப்பா. என்னதான் தாஹாய் ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே இன்னும் அவள் ஒரு பையனால் ஒரு பொண்ணை ஹக் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனும் அந்த நர்ஸ் மேலே உருண்டு நீங்கள் என்னை நம்பணும், என்னை நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பா. 2 நர்ஸும் தாஹாயை பார்த்து ஐயோ காலையிலே பைத்தியம் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் கரெக்டாக உள்ளே வருவான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ. அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுமே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லுவான். தாஹாய் அவனை பார்த்ததுமே ஆமாம் நீ எதுக்கு என் பின்னாடியே வரேன்னு கேட்பா. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. தாஹாய் டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க வழியை அடைச்சிட்டு செகண்ட் ஹீரோ நின்றுட்டு இருப்பான். தாஹாய் அவனை கூப்பிட்டு ஹே தம்பி வழியில் நின்றுட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லுவான். இல்லை சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னோட காரை பார்க் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, அதனால தான் இப்படி நிற்குதுன்னு சொல்லுவான். தாஹாய் சைக்கிளை விட்டு இறங்கி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு காரை தூக்க போயிடுவான். காரை டிரைவ் பண்ணி பார்க் பண்ணாமல் கையாலேயே தூக்கி பார்க் பண்ணுறேன்னு தூக்கிட்டு இருப்பான். அவள் தூக்குன ஃபோர்ஸில் ஒரு பார்ட்டு கலந்து கையோடே வந்துடும். நேராக செகண்ட் ஹீரோ கையில் கொடுத்துட்டு சாரி நான் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணேன்னா அது என் கையோடே வந்துடுச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான்ப்பா ட்ரை பண்ணேன், நீ இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி வாங்கிடுன்னு போயிடுவா. இவள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணதுனால அவனுக்கு அவளை பார்த்ததுமே பிடிச்சிடும். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருப்பான். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்ததும் நீ ஏன் கூட வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போவான். டாக்டர் தாஹாய்க்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க. அவளோட ஃபைல் ஃபுல்லாக படிச்சுட்டு ஓ மை காட் நான் இதுவரை இப்படி பார்த்ததே இல்லை, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மிஸ்டர் தாஹாய், இல்லை மிஸ் தாஹாய், நான் உங்கள் பாடியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், உங்கள் பாடி ஃபுல்லாகவே உமன் பாடி மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லுவார். அதை கேட்டது தாஹாய்க்கு நெஞ்சே வெடிச்சிடும். என்ன கலாய்க்கிறீங்களா, என்னோட பைசப்ஸை பாருங்கன்னு அவள் கையெல்லாம் தூக்கி காட்டுவா. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அவள் கையை பார்த்தா அவளுக்கே ரொம்ப வெக்கமாக போயிடும். ஏன்னா அவளோட பாடி ஃபுல்லாக இப்போ கேர்ள் பாடியாக மாறினதுனால மசில் கூட இருக்காது. அது போயிடுச்சுன்னு சொல்லிடுவான். தாஹாயும் டாக்டர் கிட்ட உங்களால் என்ன பாயாக மாற்ற முடியுமான்னு கேட்பா. கண்டிப்பாக என்னால் முடியும்,
ஆனால் நீ என்னோட ரிசர்ச்சுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக செக்அப் பண்ண வந்துரு. நான் கண்டிப்பாக உன்னை பாயா மாத்திர வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவார். தாகாயோ என்னை கண்டிப்பாக மாற்ற முடியுமான்னு கேட்பா. மாத்திரேன்னு டாக்டர் சொல்லிட்டே, ஆனால் ஒன்றே ஒன்று அதுக்காக நீ எனக்கு பண்ணணும். உன்னோட ஜெண்டர் மாறிடுச்சுன்னு நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். இனிமேல் நீ பொண்ணாக தான் வாழணும். யோசிச்சுப்பாரு, இது ரொம்ப ரேரான டிசீஸ்ன்னு சொல்லுவார். தாகாய்க்கு இவர் என்ன சொல்ல வரான்னு புரியாது. அவளும் நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பா. ஷார்ட்டாக சொல்லணும்னா, இனிமேல் நீ ஒரு பொண்ணாக வாழ கற்றுக்கோன்னு சொல்லுவார். அவர் சொன்ன அடுத்த செகண்டே பொய் சொல்கிறீங்கன்னு கிளம்பிடுவா. ஆனால் டாக்டர் அவளுக்கு ஒரு 10,000 யானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஏன்னா டாக்டருக்கு தாகாய் ரிசர்ச் பண்ணணும். 10,000 யான் ஃபோனுக்கு வந்ததுமே டாக்டர் பேரை சொல்லிட்டே வந்து உட்காந்துட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்பா. டாக்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிட்டு, எனக்கு நார்மலாக பிஹேவ் பண்ணுற பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு சொல்லுவார். உடனே தாகாய் அப்படியே நார்மல் பொண்ணு மாதிரி உட்காந்துட்டு, அப்போ ஓகே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்பா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்த நீ எனக்காக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், நீ தாகாயாக வாழக்கூடாது. உன் பேரை நம்ம ஏன் ஜாங்யாங்ஷினாக மாற்றக்கூடாது. 2வது விஷயம், நீ உன்னோட யூனிவர்சிட்டிக்கு நீ உன்னோட நியூ நேமோட தான் என்ரோல் ஆகி போகணும்னு சொல்லுவார். அதை கேட்டதுமே தாகாய் பொங்கி எழுந்துருவா. கனவுல கூட என்னால் பண்ண முடியாது. நான் இப்போ ஒரு பொண்ணாக மாறிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்க மாட்டாங்க. போய் நீங்கள் போய் மட்டும்தான் பேசுகிறீங்கன்னு திரும்பி கிளம்பிடுவா. டாக்டர் திரும்பி அவரோட ஃபோன் எடுத்து இன்னொரு 10,000 யானையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அது ஃபோனுக்கு வந்ததுமே அகெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இதை மணிக்காக பண்ணலை. நான் என்னோடய கிளாஸ்மேட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் அப்படி பண்ணேன். ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் டாக்டர், உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச்னு கை கொடுப்பா. செகண்ட் ஹீரோவோட நேம் ரேன். ரேனுக்கு தாகாய் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனும் மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். ரேன் அவளை பார்த்து மெய் மறந்துட்டு இருந்த கேப்பில் டாக்டர் ரேனை கூப்பிட்டு, நீ அவள் பக்கத்தில் இருந்து மெடிக்கல் ரிசர்ச் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லுவார். ரேனும் தாகாய் பக்கத்தில் போய், நான் கண்டிப்பாக அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை நம்பலான்னு அவளை பிடிச்சி அவன் பக்கம் இழுத்துப்பான். ரேன் அவனோட கையை தாகாயோட ஹிப்பில் வச்சுருப்பான். தாகாய் சிரிச்சுட்டு அவள் கையை எடுத்து ஷோல்டரில் போட்டுப்பான். இப்போ ரேனும் போகலான்னு தாகாயை அனுப்பி விட்டுருவான். தாகாய் போனதுமே டாக்டர் கிட்ட, டாக்டர் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, அவன் ரொம்ப ப்ரெஷரில் இருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவான். டாக்டரும் இந்த புது கண்டிஷனுக்கு அவன் காப்ரேட் பண்ணானா கண்டிப்பாக அவனால் க்யூர் ஆக முடியும்னு சொல்லுவார். இவங்கெல்லாம் பேசிக்கிறத வச்சு தான் நமக்கு ஒன்று புரியும், தாகாய் இப்போ இல்லை முன்னாடி இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு. அதனால தான் அவன் பாடியில் இப்படி தான் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.